இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே கொடுத்த வேல்யூ எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணுவோமா? வாங்க, டெல்டா ஹெச் எவ்வளோ, அந்த சைன் மாறாமல் அப்படியே எழுதணும். நீங்கள் டெல்டா ஹெச்எஃப் எவ்வளவு? -411.3 இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்1 எவ்வளோமா? 108.7 பிளஸ் டெல்டா ஹெச்2 எவ்வளவு? 495 பிளஸ் அடுத்து என்ன இருக்கு நமக்கு? 1/2 இன்ட்டு என்ன பண்ணும்? டெல்டா ஹெச்3 என்ன வரும்? 244. அடுத்து டெல்டா ஹெச்4 என்னதுமா? -349 பிளஸ் u. நமக்கு தேவை u தான். அப்ப u வச்சுட்டு மிச்சம் நம்ம கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்துருங்க. வாங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். u இஸ் ஈக்குவல் டு -411.3 மைனஸ் ஆஃப் என்ன அப்படி எழுதுங்க? 108.7 பிளஸ் 495. இது டிவைட் பண்ண எவ்வளவு ஆகும் நமக்கு? 122. அடுத்து -349 அப்படின்னு இருக்கா? ரைட். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. u இஸ் ஈக்குவல் டு -411.3 minus 376.7 வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா u is equal to minus 788 கிலோஜூல் பெர் மோல் அப்படின்னு வரும். சரிங்களா? நமக்கு லாட்டிஸ் என்தால்பியோட வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னா எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா தங்கங்களா?